உங்க அண்ணிக்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒரு லெட்டர் எழுதுங்க. நான் இதுக்குள்ள வச்சு அண்ணிக்கிட்ட கொடுத்துடுறேன். டேய், இதுக்கு நானும் பதில் எழுதி கொடுக்குறேன்டா. பார்த்து கவனமா கொண்டு போகணும். சரிங்க அண்ணி. அண்ணி விடுங்க அண்ணி. நான் கொடுத்துறேன். அண்ணி அண்ணி அர்ச்சனா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அர்ச்சனா, என்ன இது? என்ன பேப்பர் இது? அது என்னடா சக்கரை, டிஃபன் பாக்ஸுக்குள்ள சாப்பாடு காணோம், பேப்பர் இருக்கு. அது நான் படிக்கிறேன், நீங்க கேளுங்க. என்ன மன்னிச்சிருங்க சந்தியா. குடு அர்ச்சனா. என்னது? இல்ல தோ இதுல அப்படிதான் போட்டிருக்கு. அத்தை, அது என்னன்னா நீ இரு நீ படி. என்ன மன்னிச்சிருங்க சந்தியா, உங்க மனச கஷ்டப்படுத்தணுங்கிறது என் நோக்கம் இல்லை. நான் நிஜமாவே உங்க ஆசைப்படி அந்த போட்டியில கலந்துக்க எனக்கு தகுதி இல்லைன்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. அதை மீறி அந்த போட்டியில கலந்துக்க எனக்கு விருப்பம் இல்லை. என்னத்த உங்ககிட்ட கொஞ்சம் கோபமா சொல்லிட்டேன், தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க. என்ன சிவகாமி இதெல்லாம்? என்கிட்ட ஏன் கேக்குறீங்க? உங்க அருமை மருமக இதோ இருக்கால, இவகிட்ட கேளுங்க. அண்ணா, இதுல பின்னாடி வேற எழுதிருக்கு. சரி படி படி, என்ன எழுதிருக்குன்னு. இன்னும் என்னெல்லாம் கேட்கணும்னு என் தலையில எழுதிருக்கோ படிக்கிறேன். படி. நீங்க நிஜமாவே உங்க திறமைய உணர்ந்து இந்த போட்டியில கண்டிப்பா கலந்துக்கணும். இதுக்கு நீங்க சரின்னு சொல்றதுதான் எனக்கு சந்தோஷம். நீங்க சரின்னு சொல்ல போற நிமிஷத்துக்காக காத்துட்டு இருப்பேன். கேட்டீங்கல்ல, அவன் வேண்டான்னு சொல்லியிருக்கான். இவ போட்டியில கலந்துகிட்டே ஆகணும்னு அவனை கட்டாயப்படுத்திட்டு இருக்கா. அத்தை, அவரோட நல்லதுக்காக தான். எது நல்லது? என்னம்மா நல்லது? புருஷன் எப்படி மிரட்டுறதுதான் நல்லதா? அத்த, சரவணன் மாமா ஜெயிச்சாதான் இவளையும் டிவில காட்டுவாங்கல்ல, அதுக்காக தான் இவ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காத்த. இவளுக்கு ஃபேமஸ் ஆகணும்னு ஆசைத்த. சும்மா இரு. இவ என்ன பண்ணா எதுக்கு பண்ணா நான் பாத்துக்கிறேன். நீ பேசாம வாயை முடிக்கிட்டு இதான் சாக்குன்னு கோல் மூட்டி விடாத. ஏங்க, நீங்க பாத்தீங்கல்ல, ஏதாச்சும் தப்பு பண்ணாதான் யாராச்சும் மன்னிப்பு கேட்பாங்க. ஆனா என் புள்ள எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றதுக்கு கூட உரிமை இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கான். அத்தை, நீங்க இன்னைக்குதான் அத்தை எதையும் சரியா புரிஞ்சுக்கல. நிஜமாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் என்னம்மா சரியா புரிஞ்சுக்கல? சொல்லு, நீயே சொல்லு, நான் என்ன புரிஞ்சுக்கல? அத்தை, முதல்ல அவரை மன்னிப்பு கேட்டது கலந்துக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னதுக்காக கிடையாது, அதை என்கிட்ட ரொம்ப கோவமா சொன்னதுக்காக. ஆனா இந்த போட்டியில கலந்துக்கோங்கன்னு நான் அவர்கிட்ட சொன்னது நீங்க சொன்ன மாதிரி வற்புறுத்தல் கிடையாது. அவர் மேல இருக்கிற அக்கறைன்னு அவருக்கு புரிஞ்சதால. நம்ம மேல அக்கறை உள்ள ஒருத்தர்கிட்ட கோவமா பேசினது தப்புன்னு மனசு வருத்தப்படுற அளவுக்கு உங்க பையன் நல்லவர் அத்தை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனசுள்ள ஒருத்தரோட திறமை இந்த உலகம் முழுக்க தெரியணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க?
நீ பேசி சிவகாமி. சந்தியா கேக்குறது நியாயம் தானே? இதோ இந்த சக்கரை நல்லா படிச்சு முன்னுக்கு வரணும்னு அக்கறை காட்டுறவ சந்தியா. அவ எப்படி தான் புருஷன் மேல அக்கறை இல்லாம இருப்பா? ஏங்க, இவதான் யோசிக்காம பேசுறானா நீங்களும் ஏனா தொன்னு பேசிட்டு இருக்கீங்க? நான் என்ன யோசிக்காமையா பேசுறேன்? சரி, இவ சொல்ற மாதிரி சரவணன் அந்த போட்டியில கலந்து ஜெயிச்சுட்டான்னா உலகம் முழுக்க அவனை நல்லா தெரியும். ஆனா அவன் இந்த போட்டியில தோத்துட்டான்னு வெச்சுக்கோங்க, இந்த உலகம் என்னங்க பேசும்? இதோ இங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களே என்ன பேசுவாங்க நினைச்சு பாத்தீங்களா? அதை என் புள்ள தாங்குவானா? அத பத்தி நீங்க யாராச்சும் நினைச்சு பாத்தீங்களா? இல்ல. அவன் அதையெல்லாம் நினைச்சுதான் இதுல கலந்துக்க மாட்டேன்னு சொல்றான். அவன் இந்த போட்டியில போய் தோத்துட்டு வந்துட்டானா இவனுக்கு எதுவும் செய்ய தெரியாது, இந்த கடையில எதுவும் நல்லா இருக்காதுன்னு இந்த ஊரே பேச ஆரம்பிச்சிருங்க. என் பிள்ளையோட தொழிலே அப்புறம் முடங்கி போயிடும். அதான் அந்த கடை தாங்க அவனோட உசுரு. அதுகிட்ட இருந்து அவனை பிரிச்சிடாதீங்க. அத்தை, போட்டின்னு வந்தா வெற்றி தோல்வியெல்லாம் ரொம்ப சகஜம் அத்தை. அது எல்லாருக்குமே தெரியும். நீங்க நினைக்கிற மாதிரி அவருக்கு எந்த கெட்ட பேரும் வராது அத்தை. சந்தியா, இங்க பாருமா, அவனுக்கு இந்த போட்டியில கலந்துக்கிறதுல விருப்பம் இல்ல. அதனால அவனை இதுல சேருங்க அதுல சேருங்கன்னு கட்டாயப்படுத்தாத. உங்க அப்பா உன்னை அப்படி வளர்த்திருக்காரு. ஆனா ஏன் பிள்ளைங்க இப்படி போட்டி போட்டின்னு மேடை மேடையா அலையிறவங்க கிடையாது. இங்க பாரு, அவன் வேண்டான்னு சொன்னா அந்த ஒத்த வார்த்தையோட அந்த விஷயத்த முடிக்கிறது தான் இந்த குடும்பத்துக்கும் நல்லது. இந்த வீட்டோட பழக்கமும் அதுதான்மா. சரிங்க அத்தை, தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்ககிட்ட நான் ஒன்னே ஒண்ணு கேட்கட்டுமா? அதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க அத்தை. கேளு கேளு. இந்த போட்டியில அவர் கலந்து பாரா மாட்டாரா அது எல்லாமே நாம விட்டுறலாம். இதுல கலந்துக்க தனக்கு தகுதி இல்லைன்னு நினைச்சுதான் அவர் அதை வேண்டான்னு சொல்றாரு. இப்ப நீங்களே சொல்லுங்க, இந்த மாதிரி போட்டியில கலந்துக்க உங்க பையனுக்கு தகுதி இருக்கா இல்லையா? தகுதி இருக்கா இல்லையா? அவர் அந்த அளவுக்கு திறமையானவரா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. அத்தையே போய் டேய் சரவணா இதுல கலந்து கோடான்னு போய் சொல்ல வச்சிருவா போல இருக்கேவ. என்ன இன்னைக்கு இந்த பேச்சு பேசுறா அவ? என்ன சிவகாமி எதுவுமே சொல்லாம இருக்க? அவங்களால பதில் சொல்ல முடியாது மாமா. ஏன்னா அவர் இந்த போட்டியில கலந்துக்க அவருக்கு எல்லா தகுதியும் இருக்குன்னு என்னை விட அத்தைக்கு தானே நல்லா தெரியும். அவங்களோட மௌனத்துக்கும் அர்த்தம் அதுதான். ஆமா, சரிதானே அத்தை? அம்மா, ஐயா நிச்சயமா ஜெயிப்பாருமா. நீங்க சொல்றதுதான் சரி. எல்லாம் தெரிஞ்சும் ஏன் அத்தை இப்படி பிடிவாதமா இருக்கீங்க? ஒரு தடவை அவர் கலந்துக்கிட்டா மட்டும் போதும், அவரோட தன்னம்பிக்கை அதிகமாகும் அத்தை. அத்தை, தன்னால முடியாதுன்னு நினைச்சு அவர் பயப்படுறாரு அத்தை. நீங்க நினைச்சாதான், அம்மாவோட சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் அவருக்கு தைரியம் வரும். உங்களோட ஆசீர்வாதம் முழுசா கிடைச்சாதான் அவரால ஜெயிக்க முடியும். சரின்னு சொல்லுங்க அத்தை, ப்ளீஸ். எந்த நேரத்திலையும் என் பிள்ளைக்கு பிடிக்காத எந்த ஒரு விஷயத்தையும் என்னால ஒத்துக்க முடியாது. அது மட்டும் இல்ல, அவனை யாரும் கட்டாயப்படுத்துறதையும் என்னால அனுமதிக்க முடியாது. போங்க, போய் எல்லாரும் வேலையை பாருங்க. அம்மா சிவகாமி, அம்மா சிவகாமி இல்லம்மா அம்மா. நான் சொல்றத கேளு சிவகாமி. இவளுக்கு எப்படி புரிய வைக்கிறது? மாமா எல்லாம் இவளால வருது. என்ன மாமா இப்படி சொல்லிட்டு போறாங்க? இப்ப என்ன பண்றது? எனக்கும் தெரியலம்மா. ஆனா ஒண்ணு சந்தியா, இன்னைக்கு நீ பயப்படாம சிவகாமி முன்னாடி பேசி அசத்திட்ட. அவ பேச முடியாம திணறிட்டா. ஐயோ, அவங்க கிட்ட அப்படி பேசணும்னு நான் எதுவும் பிளான் எல்லாம் பண்ணல மாமா. அவருக்கு திறமை இருந்தோ நம்பிக்கை இல்லாம இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை விட்டுற போறாரேன்னு ஒரு ஆதங்கம்.
அதான் அப்படி பேசிட்டேன். அது தப்பு இல்லம்மா, தப்பே இல்ல. அது மட்டும் இல்லாம இப்படி எல்லாம் பேசினா சிவகாமிக்கு ரொம்ப பிடிக்கும். அட உண்மைதாம்மா, யாருக்கும் பயப்படாம மனசுல பட்டத அவ எப்படி சொல்றா, அதே மாதிரி யார் இருந்தாலும் யார் பேசினாலும் அவளுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஆனா அத மட்டும் அவ வெளியே காட்டிக்கவே மாட்டா, அதுவும் அவளோட குணம். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு மாமா. உங்க பையனை யாராச்சும் மதிக்கலனா, அவருக்கு பிடிக்காததை செஞ்சா அவரை கஷ்டப்படுத்திட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அத்தையால அதை தாங்கிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துருமோன்னு பயந்துதான் அவர் போட்டியில கலந்துக்கிறத அத்தை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. கரெக்ட் தான். அத்தை மட்டும் சம்மதிச்சிட்டாங்கன்னா அவரால ஒண்ணுமே சொல்ல முடியாது மாமா. ஆனா அது லேசப்பட்ட விஷயம் இல்லையே சந்தியா. உன் அத்தை கிட்ட இதுக்கு மேல இத பத்தி பேசுறது சிங்கத்தோட குகைக்குள்ள போய் அதோட பிடரிய பிடிச்சு இழுத்துட்டு வர மாதிரி. அத பத்தி நினைச்சாலே பீதியா இருக்குமா? ஆனா உங்க பையனுக்கு இந்த மாதிரி இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியலையே மாமா. அத்தைய சம்மதிக்க வைக்க வேணா ஒரு ஐடியா பண்ணலாம். அது வேணா சொல்லுமா. நீ மட்டும் திட்டம் போட்டு கொடு, என்ன செய்யணுமோ அதை நான் செய்யறேன். மா, உனக்கு நான் நிச்சயமா உதவி பண்றேம்மா. அப்படி என்னமா ஐடியா வச்சிருக்க? இனிமேதான் மாமா யோசிக்கணும். இன்னைக்கு நடந்த எதுவுமே பிளான் இல்ல, எதிர்பாராம நடந்ததுதான். அதனாலதான் அத்தை கிட்ட இவ்வளவு பேச வாய்ப்பு கிடைச்சது. அவங்க வேண்டான்னு சொல்லிட்டு போனாலும் நான் கேட்ட கேள்வியை பத்தி அத்தை யோசிச்சுக்கிட்டே தானே இருப்பாங்க. ஆமா ஆமா ஆமா, அவ கண்டிப்பா யோசிப்பா. ஆனா என்ன, கேள்வி அவளே யோசிச்சு அவளுக்கு சாதகமா பதிலையும் அவளே யோசிப்பா. இல்ல மாமா, அவங்க கேள்வியை மட்டும்தான் யோசிக்கணும். பதிலை யோசிக்கிற டைம்குள்ள ஒரு பிளான் போடணும். நீ நல்ல சூப்பரா ஒரு பிளான் பண்ணுமா. சரவணனை நம்ம போட்டிக்கு அனுப்புறோம். ஏங்க இன்னும் வெளியில தான் நிக்கிறீங்களா? வரேன் சந்தியா. உள்ள வாங்க. இதோ வந்துட்டேமா. டைம் வேற போய்கிட்டே இருக்கு. இன்னைக்கு 5 மணிக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாகணும். அதுக்குள்ள அத்தை எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும். காசு போடலையா அதுல? நான் அப்பவே போட்டனே. எங்க? இல்லம்மா. மயிலு, அம்மா கோயிலுக்கு கிளம்பிட்டீங்களாமா? ஆமா மயிலு, துணிய காய போட்டுட்டியா? இல்லம்மா, இனிமே தான் போடணும். ஆ சரி, ஆதியோட வெள்ளை சட்டெல்லாம் அதுல இருக்கு, அத தனியா காய போடணும். கரப்பற்றும் பாத்துக்க. சரிங்கம்மா. ஐயா, ஆ. நீங்க அம்மா கூட போல? யாரு? இவர் தானே கோயிலுக்கு வந்துட்டு தான் மறு வேலையே பாப்பாரு. நீ கோயிலுக்கு போனாலே நான் போன மாதிரி தான் சிவகாமி. அம்மா, ஐயா இப்ப வர வர ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாருமா. பாத்தீங்களா, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் இடம் பொருள்னு இருக்காங்க. நான் ஒண்ணு தப்பா சொல்லியே சிவகாமி. வணக்கங்க. சிவகாமி ஸ்வீட் கடை அவங்க வீடு தானே இது? ஆமாங்க. யார் நீங்க? வாங்க உள்ள வாங்க. வாங்க. நீங்க யாருன்னு தெரியலையே. என் பேர் மரகதவல்லி. வடகரையில தான் வீடு. சரி உட்காருங்க. மயிலு, சந்தியா கிட்ட சொல்லி ஏதாவது குடிக்க கொண்டு வர சொல்லு. சொல்லுங்க, என்ன விஷயம்? என் பையன் கல்யாண விஷயமா உங்களை பார்த்து பேசிட்டு போலாம் தான் வந்தேன். கல்யாண விஷயமாவா? ஆமாங்க, எனக்கு ஒரே ஒரு பையன் தான். காலேஜ் வரைக்கும் படிச்சிருக்கான். குவைத்துல 5 வருஷம் இருந்தான். இப்பதான் ஊருக்கு வந்திருக்கான். ஓ. அவங்க தாத்தா காலத்துல இருந்து சொந்தமா ஒரு கடை இருக்கு. அத பாத்துக்கிட்டு பேங்க் பரீட்சையும் எழுதிட்டு இருக்கான். கிடைச்சா அந்த வேலைக்கு போவான். எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அவனுக்கு தான் பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். ஆனா நீங்க சொல்ற மாதிரி எங்க வீட்ல பொண்ணு இல்லையே. இவதான் எங்க ஒரே பொண்ணு பார்வதி. ஆனா மாப்பிள்ளை பார்த்து கல்யாணமே முடிவாயிடுச்சே. ஆமாங்க, கேள்விப்பட்டேன். பேங்க் மாப்பிள்ளை தான் சொன்னாங்க. ஆமா ஆமா, பேங்க்ல தான் வேலை பாக்குறாரு. நான் கேட்க வந்தது உங்க பொண்ணு இல்லங்க, உங்க மருமக அர்ச்சனா இருக்கால. அர்ச்சனாவா? என்னது? ஆமா, அர்ச்சனா என்னோட 2வது மருமக. அவங்க தங்கச்சிய பாக்கலான்னு ஒருத்தர் ஜாதகம் கொடுத்தாரு. ஓஹோ, அவ தங்கச்சியா? தங்கச்சியா? அக்கா இந்த குடும்பத்துல வாக்கப்பட்டிருக்கா. உங்ககிட்ட கேட்டா தங்கச்சி எப்படிப்பட்ட பொண்ணு, குடும்பத்துக்கு ஏத்தவளா இருப்பாளா தெரிஞ்சுக்கலாமேன்னு விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். துணி
குடோன் எரிஞ்சு போச்சுன்னு 2 நாளா நம்ம வீடே இழவு வீடு மாதிரி இருந்துச்சு. அதை எரிச்சது வேற யாரும் இல்ல, இதோ நிக்கிறாளே இந்த அர்ச்சனா தான். அந்த நெக்லஸ் எடுத்தது வேற யாரும் இல்ல, அர்ச்சனாவும் செந்திலும் தான். நீங்க கேட்ட ஆதாரம் அர்ச்சனா அண்ணி தானே, ரொம்ப நல்லவங்க தான் அவங்க. ஆனா அம்மா பேசிட்டு இருக்காங்கல்ல, இருமா. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. ஒரே பையன், தனி குடுத்தனும் அது இதுன்னு எதுவும் பேசாத பொண்ணா இருக்கணும். அதெல்லாம் பிரியா நல்ல பொண்ணுங்க, குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு. சமையல்ல இருந்து எல்லா வேலையும் அவதான் செய்வான்னு அவங்க அம்மா பெருமையா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சிரிச்ச முகமா நல்லா பழகுற பொண்ணும் கூட. நீங்க தாராளமா உங்க பையனுக்கு கட்டி வைக்கலாம். குடும்பத்துக்கு ரொம்ப அடக்கமா இருப்பா. தெரிஞ்ச 2-3 பேர் சொன்னாங்க நீங்க மனசுல பட்டதை மறைக்காம பேசுவீங்கன்னு. நீங்களே அந்த பொண்ணை பத்தி நல்லபடியா 4 வார்த்தை சொன்னது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப நான் உங்க வீட்டுல பேசிட்டு மத்த ஏற்பாடெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கடவுள் முடிச்சு போட்டிருந்தானா கல்யாணத்துல பாப்போம். சரிங்க, சரி, அப்ப நான் வரேங்க. ஆ, வரேன். போயிட்டு வாங்க, வாங்கம்மா. போயிட்டு போயிட்டு வரேன். வாங்க. அம்மா, உங்களுக்கு என்னம்மா ஆச்சு? ஏன் இப்படி போய் சொல்றீங்க? அர்ச்சனா அண்ணி நல்லவங்களா? குடோனை எரிச்சு நகையை திருடி போய் சொல்லி அவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க? பார்வதி, அர்ச்சனாவை பத்தி நான் உங்ககிட்ட ஏதாவது சொன்னேனா? இல்லையே. நல்லா யோசிச்சு பாரு. நான் அவ தங்கச்சி பிரியா நல்லவ, குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணுன்னு தான் சொன்னேன். இங்க பாரு பார்வதி, அர்ச்சனா நிறைய தப்பு பண்ணிருக்கா. அவ குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்ல. அதனால ஏதாச்சும் செஞ்சு அந்த குடும்பத்துக்கு உதவ முடியுமான்னு நினைக்கிறா. அவ அத நேர்மையாவே செய்யலாம், அது அவளுக்கு தெரியல. ஆனா குடும்பத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவா. அவ்வளவுதான் அவளுக்கு தெரிஞ்சது. அர்ச்சனா யோசிக்காம தப்பு பண்றாங்கிறதுக்காக அவ தங்கச்சி வாழ்க்கைய நாம எப்படி கெடுக்க முடியும்? அவளும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தானே. அண்ணா பொய்யே சொல்லக்கூடாதுன்னு நீங்க சொல்லிட்டு இருப்பீங்களே, நீங்க ஏன் பொய் சொன்னீங்க இப்போ? இப்போவும் நான் பொய் சொல்லல. பிரியாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அர்ச்சனாவை பத்தி சொல்லாம மறைச்சிட்டேன், அவ்வளவுதான். அது இப்போ பொய்ன்னு உனக்கு தோணுச்சுன்னா சரி, பரவாயில்ல. ஏன்னா ஒருத்தருக்கு நல்லது பண்ணணுங்கிறதுக்காக யாரையும் பாதிக்காத ஒரு பொய்ய சொன்னோம்னா அதுல தப்பு இல்ல. சரி மயிலு, அம்மா. நீயும் பார்வதியும் சேர்ந்து சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வைங்க, நான் கோயிலுக்கு அம்மா. போயிட்டு வரேன். என்னால முடியாதுமா. நான் நோட்ஸ் வாங்க என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும். அதுக்காக தான் கிளம்பி வந்தேன். நான் போயிட்டு வரேம்மா. அத்தை, நான் மாவு பசஞ்சு வைக்கிறேன் அத்தை. நீயா? எப்படி? சரவணன கடையில இருந்து வர சொல்லியா? இல்ல அத்தை, நானே பசஞ்சு வைக்கிறேன். ஆ, சரி பாப்போம், நான் போயிட்டு வரேன். சரிங்க அத்தை, மயிலு, கிளாஸ் எல்லாம் எடுத்து வை. எடுத்து வச்சிடுறேம்மா. ஆ, மாமா மாமா, ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னைக்கு சாயந்தரம் 5 மணியோட முடியுது. உடனடியா ஏதாவது செஞ்சாகணும். என்ன சொல்ற? இன்னைக்கு 5 மணிக்கா? ஆமா மாமா. என்னமா பண்றது இப்போ? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. சாரிண்ணே, திடீர்னு அர்ச்சனா அண்ணி வந்து வாங்குவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லைண்ணே. வந்துடலாம் தான் பார்த்தேன், ஆனா அதுக்குள்ள
சேர்றா அதை விடு. அம்மா எதுவும் சந்தியா கிட்ட பெருசா சண்டை போட்டாங்களா என்ன? சண்டைன்னு இல்லைண்ணே, போட்டியில கலந்துக்க சொல்லி உங்களை வற்புறுத்த வேணான்னு சொன்னாங்க. இந்த விஷயத்தை யாருக்கும் தெரியாம சந்தியா கிட்டே பேசி முடிச்சுக்கோன்னு நினைச்சேன். கடைசியில் இதுவும் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சா? ஆனா என்ன பண்ணாலும் அது சந்தியாவுக்கு தான் பிரச்சனையா போய் முடியுது. ஆமாண்ணே, அண்ணிய பார்த்தா ரொம்ப பாவமா இருந்துச்சுண்ணே. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். எழுதி கொடுத்துருக்க கூடாது. நேரா சந்தியா கிட்ட விஷயத்த பேசியிருக்கேன். சரிண்ணே, அது இருக்கட்டும். நீ போய் போட்டியில கலந்துக்க வேண்டியது தானே. அண்ணி தான் அவ்வளவு தூரம் ஆசைப்படுறாங்களே. டேய் நீ வேற. அதெல்லாம் எவ்வளவு பெருசா பிரம்மாண்டமா நடக்கும் தெரியுமா? டிவில எல்லாம் காட்டுவாங்களே சமையல் போட்டி, அந்த மாதிரி அதெல்லாம். அதுல போய் நான் என்னடா பண்ணுவேன்? போனா கண்டிப்பா சொதப்பி அசிங்கப்பட்டு தான் திரும்பும். அதுக்கு போகாம இருக்கிறதே நல்லது. அட போங்கண்ணே, எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருக்கீங்க. அண்ணி, சக்கரை ஒரு நிமிஷம் வீட்டுக்கு வரியா? ஏங்க என்ன ஆச்சு? சக்கரை சொன்னா ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லையே. சக்கரை நீ வா, மாமா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க. வா, இங்க புக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து வா. நான் உனக்கு அங்க சொல்லி தரேன். அங்க உட்காந்து படி. சந்தியா ஏங்க ஏங்க சொல்லுங்க. அண்ணி எதுக்கு கூட்டு வர வான்னு சொன்னேன்.